தமிழ்நாட்டில் பெரிய மாற்றத்துக்கான சிக்னல் வந்துருச்சா? முதல்வரின் முதல் கையெழுத்துன்னு சொல்லப்படும் இந்த 3 முக்கிய அறிவிப்புகள் சாதாரண அரசியல் வாக்குறுதிகளா அல்லது மக்கள் வாழ்க்கையை நேரடியாக மாற்றப்போகும் முடிவுகளா? இப்போ ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவது அறிவிப்பு ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரக்கூடிய திட்டம். ஒரு மாதத்திற்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது நடைமுறைக்கு வந்தால் மாதாந்திர ஈபி பில் குறையும், நடுத்தர குடும்பங்களுக்கு செலவு சுமை குறையும், வாடகை வீட்டில் வாழ்பவர்களுக்கும் உதவியாக இருக்கும். ஆனா இதற்கான அரசின் செலவு எவ்வளவு, மின்வாரியத்தின் நிலை என்ன ஆகும் என்பதும் மக்கள் கேட்கும் முக்கிய கேள்விதான். இரண்டாவது அறிவிப்பு பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் இப்படியான தனிப்படை அமைப்பு உருவானால் உடனடி நடவடிக்கை, பெண்களுக்கு பாதுகாப்பு உணர்வு, இரவு நேர பாதுகாப்பு கண்காணிப்பு போன்ற விஷயங்களில் பெரிய மாற்றம் வரலாம். சமூக வலைதளங்களில் கூட இந்த அறிவிப்புக்கு பலர் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். மூன்றாவது அறிவிப்பு போதைப் பொருட்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை. போதைப்பொருள் விற்பனை மற்றும் பயன்பாட்டை தடுக்க தனிப்படை அமைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது சாதாரண விஷயம் இல்ல, ஏனெனில் இன்று பல குடும்பங்களையும் இளைஞர்களின் வாழ்க்கையையும் பாதிக்கிறது போதைப்பொருள். இந்த நடவடிக்கை தீவிரமாக அமுல்படுத்தப்பட்டால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாதுகாப்பு, இளைஞர்களின் எதிர்காலம் பாதுகாப்பு, குற்றச் செயல்கள் குறைவு போன்ற பல நல்ல விளைவுகள் ஏற்படலாம். மக்கள் இப்போ எதிர்பார்ப்பது வார்த்தைகள் இல்ல, நடவடிக்கை. அறிவிப்புகள் எல்லாம் நல்லா இருக்கலாம், ஆனா அது தரையில் எப்படி செயல்படுது என்பதுதான் முக்கியம். இந்த 3 முடிவுகளும் உண்மையிலேயே நடைமுறைக்கு வந்தால் தமிழ்நாட்டின் அரசியல் மட்டும் இல்ல, மக்களின் வாழ்க்கை இட்செல்ஃப் மாறக்கூடும். இந்த 3 அறிவிப்புகளில் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது எது? இலவச மின்சாரம், பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு? உங்க கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி முக்கியமான அரசியல் அப்டேட்ஸ்க்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.